சப்த மாதாக்கள் என்பவர்கள் யார்? சப்த கன்னியர்களும் சப்த மாதாக்களும் வேறு வேறு. பலர் சப்த கன்னியர்களை சப்த மாதாக்கள் என்று நம்புகிறார்கள். சப்த கன்னியர்கள் என்பவர்கள் திருமணமாகாதவர்கள், கன்னிகள். சப்த மாதாக்கள் என்பவர்கள் தெய்வீக தாய் சக்திகள். இவர்கள் ஆண் தெய்வங்களின் சக்தி அம்சங்களாக கருதப்படுகின்றனர். மாதா என்றால் தாய். இவர்கள் கருணை, வீரியம், சம்ஹாரம் ஆகிய மூன்றையும் ஒருங்கே கொண்ட சக்திகள். அசுரர்களை அழிக்க தேவி தன் சக்தியை 7 வடிவங்களாக வெளிப்படுத்தினார் என்பதே புராண கருத்து. தேவி மகாத்மியம், மார்க்கண்டேய புராணம் இதற்கான ஆதாரங்களை தருகின்றன. பிற்காலத்தில் சைவ வைணவ ஆகமங்கள் மற்றும் தாந்திர நூல்கள் இவர்களின் வழிபாட்டை முறையமைத்தன. 7 மாதாக்கள் என்பவர்கள் யார்? அந்த வரிசையில் முதலில் இடம்பெற்றிருப்பவர் பிராமி. இவரது ஆண் தெய்வம் பிரம்மா. இவருடைய பிரதான அம்சம் ஞானம், சிருஷ்டி. இவருக்கான வாகனம் அன்னப்பறவை. 2வது மாதாவின் பெயர் மகேஸ்வரி. இவளுடைய ஆண் தெய்வம் சிவன். இவளுடைய பிரதான அம்சம் பாதுகாப்பு. இவளுக்கான வாகனம் நந்தி. 3வது மாதாவின் பெயர் கௌமாரி. இவளுக்கான ஆண் தெய்வம் ஸ்கந்தன், அதாவது முருகன். இவளுடைய பிரதான அம்சம் வீரியம், தைரியம். இவளுக்கான வாகனம் மயில். 4வது மாதாவின் பெயர் வைஷ்ணவி. இவளுக்கான ஆண் தெய்வம் விஷ்ணு. இவளுடைய பிரதான அம்சம் பாதுகாப்பு, தர்மம். இவளுக்கான வாகனம் கருடன். 5வது மாதாவின் பெயர் வராகி. வராக அவதாரத்தின் சக்தி வெளிப்பாடு. வராகி தேவிக்கு தனிப்பட்ட ஆண் தெய்வம் இல்லை. சிவன் சக்தி, விஷ்ணு சக்தி என்பது கணவன் மனைவி உறவு அல்ல, அது ஒரு வகை ஆற்றல். அந்த ஆற்றலே ஆதார உறவு. எனவே வராகி வராக அவதாரத்தின் சக்தி வடிவம். இவருக்கு கணவர் என்ற கருத்து பொருந்தாது. இவளுடைய பிரதான அம்சம் தடைகள் அகற்றுதல், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற உதவுதல். இவளுடைய வாகனம் பன்றி. 6வது மாதாவின் பெயர் இந்திராணி. இவளுடைய ஆண் தெய்வம் இந்திரன். இவளுடைய பிரதான அம்சம் சக்தி, வெற்றி. இவளுக்கான வாகனம் யானை. 7வது மாதாவின் பெயர் சாமுண்டி. சாமுண்டி தேவிக்கும் தனிப்பட்ட ஆண் தெய்வம் இல்லை. சாமுண்டி என்பது சண்டி, துர்க்கை, காளி ஆகிய தேவிகளின் உக்கிர போர் சக்தி வெளிப்பாடு. சண்டா முண்டா என்ற அசுரர்களை வதைத்ததால் சாமுண்டி என பெயர் ஏற்பட்டது. சுயாதீன தாய் சக்தி என்ற தத்துவ நிலை. சாமுண்டி சிவனின் சக்தி என்று சொல்லப்படலாம். ஆனால் இது கணவன் மனைவி உறவு அல்ல, சக்தி ஆதார உறவு, எனர்ஜி சோர்ஸ். ஆகவே சிவன் கணவர் என்று கூறுவது சாஸ்திரப்படி தவறு. இவளுடைய பிரதான அம்சம் சம்ஹாரம், தீய நாசம். பெரும்பாலும் ஒரே வரிசையில் சப்த மாதாக்களின் சிற்ப ரூபங்கள் அமைக்கப்பெற்றிருக்கும். சில சிற்பங்களின் நடுவே அல்லது அருகில் விநாயகர் அல்லது வீரபத்திரர் இருப்பார். சில மரபுகளில் நரசிம்மகி சேர்க்கப்பட்டு அஷ்ட மாதாக்கள் என்றும் கூறுவர். சப்த மாதாக்கள் என்பது சக்தியின் 7 இயக்க நிலைகள். மனித உடலில் சப்த தாது, சப்த சக்கர கருத்துக்களுடன் இணைப்பு. வராகி தாந்திரத்தில் மிக முக்கியமான இரகசிய தேவதை. மந்திர இந்திர வழிபாடு உண்டு. குப்தர், சாளுக்கியர், பல்லவர் காலங்களில் சப்த மாதாக்களினுடைய சிற்பங்கள் அதிகமாக இருந்திருக்கின்றன. இது பிராமணிய ஆகம மரபின் ஒரு முக்கிய அம்சம். ஹரி ஓம் மகாகால்.